அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷெரீஃப். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம டியூட்டிக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஷாரத்தில் இருக்கிறேன். ஸோ இங்கே அல்தாஜில் டீ சாப்பிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஏன் இத்தனை நாளாக நான் வீடியோஸே போடலனாக்கா, நான் டியூட்டி போகல, வீட்டிலே தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்க வண்டிங்களுக்கே லோடு இல்லாமல் இருந்தது. 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் டியூட்டிக்கு வந்து. கொஞ்சம் இல்லை, ரொம்ப டிப்ரெஷனாகவே போயிட்டேன். ஏன்னா நான் ஆடி மாதத்தில் ஒரு 10 நாள் வண்டி ஓட்டினேன். சரியாகவே வண்டி ஓடலை, எனக்கு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு வண்டி ஓட்டுறோம்னாக்கா சாப்பாடு செலவே வந்து 1 வீக்குக்கு வந்து 1 வீக் 10 டேஸ்க்கு வந்து 5,000 ரூபாய் காலி ஆகிடுது, அங்கங்கே ஹால்ட் ஆகிறதுனால. ஸோ அதுக்கப்புறமா டயரும் 2 டயர் வந்து பின்னாடி ஏர் வாங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது சுத்தமாக ஃப்ளாட்டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வந்து காசு அரேஞ்ச் பண்ணி டயர் 2 டயர் வாங்கி போட்டேன், புது டயரு. ஸோ ஆல்மோஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து 5 டயருமே வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது நம்ம ஃபால்கனுக்கு. இது வந்து ஃபேமிலியோடது இந்த லோடு. நேராக திருப்பத்தூர் போகணும். திருப்பத்தூர் போயிட்டு திங்ஸ் இருக்குது வண்டியில் கொஞ்சம், அந்த திங்ஸை எடுத்துன்னு போயிட்டு திருப்பத்தூரில் இறக்கிட்டு நேராக அங்கே வந்து பெங்களூர் போயிட்டு வீட்டு சாமான் ஷிஃப்டிங் பண்ணணும். திருப்பத்தூருக்கு வீட்டு சாமான் ஷிஃப்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஆர்னிக்கு ரிட்டர்ன் வந்துடுவேன். நான் டியூட்டியில் இருந்தால் மட்டும்தான் வ்ளாக் எடுப்பேன். வ்ளாக் வரலனாக்கா நான் வீட்டில் இருப்பேன். இல்லைனா ஒர்க் விஷயமா இல்லை ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எதனா வெளியில் இருந்துருவேன். நான் ஒர்க் விஷயமா போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 2 மணி ஆகிடுச்சு. கிருஷ்ணகிரியில் இருக்கேன், மங்களம் ஹோட்டலில். வாங்க டீ சாப்பிட்லாம். ஸோ திருப்பத்தூர் போல் ரிட்டர்ன் போகும்போது இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்துட்டேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 5:20 ஆகிடுச்சு. வண்டிக்கு க்ரீஸ் அடிக்கணும். முன்னாடி ஃபுல்லாக இங்கே க்ரீஸ் அடிக்கிற கடையெல்லாம் இருக்குது. நிப்பாட்டி க்ரீஸ் அடிச்சுட்டு, வெயில் அதிகமாக இருக்குது, இங்கே நிப்பாட்டி க்ரீஸ் அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இங்கே ஒரு மசூதி கூட இருக்கும், அது தெரியுது பாருங்கள் மசூதி. ஸோ தோஸ்த க்ரீஸ் அடித்தாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா அதான் மசூதி கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இங்கே ரெகுலராக நிப்பாட்டி கோழி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே நிப்பாட்டி க்ரீஸ் அடிப்போம். ஸோ அடித்தாச்சு க்ரீஸு. வந்தாச்சு, அத்திப்பள்ளி டோலில் இருக்கிறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகிடுச்சு. தோஸ்து 1700க்கு டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டு சாமான் லோட் ஆகிடுச்சு. ரெகுலர் பங்க்கில் நிப்பாட்டி பங்க்கில் டீசலை போட்டு கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. அனுப்பிச்சிட்டேன் பில்லு. தோஸ்து டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 18. லைக் நேற்று லோடிங் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. திருப்பத்தூர் வந்து அன்லோட் பண்ணியாச்சு. காலையில் ஒரு 3:30 சம்திங் வந்து அன்லோடிங் ஆச்சு. அண்டு இங்கே என் அங்கிள் வீட்டில் தங்கிட்டு ஸோ இப்போது வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஆர்னிக்கு திருப்பத்தூர்லேருந்து. ஸோ வண்டியில் வந்து அப்பாவோட பைக்கு ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ ரெகுலராக இங்கே டீசல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குளிக்கிறதுக்கெல்லாம் வசதி இங்கே இருக்குது. டிரைவர்ஸ் எல்லாருமே குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24 ஹவர்ஸ் தான் இந்த பங்கு. இங்கே வாணியம்பாடியில் முபாரக் டீ டைம் ஆண்ட நிப்பாட்டி டீ சாப்பிடுவேன். ஸோ டீ கடையில் மூடிட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அரேபியன் ஷவர்மா அப்படின்னு சொல்லி ஒரு கடையெல்லாம் ஓப்பன் ஆகிருக்குது. ஐஸ்கிரீம் கடையெல்லாம் கூட ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ரயில்வே பிரிட்ஜாண்ட இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற i5 இந்த வண்டியெல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் சஜஷன் கேட்டாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வண்டி எடுத்தால் லைனில் லோடிங்கே இல்லை. முன்ன மாதிரி மார்க்கெட் இல்லை, வாடகைலாம் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டாங்க. பாசிங் லோடு மட்டும் ஓட்டுங்க, ஓவர்லோடு ஓட்டாதீங்க. ஓவர்லோடு ஓட்டுறதுனால இப்போது நிறைய இடத்துல ஃபைன் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஓவர்லோடு ஏற்றுறவங்க ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க, ஓட்டுறவங்க ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பாசிங் லோடு ஓட்டினா நம்மளுக்கு வாடகை கொஞ்சம் நல்ல வாடகையாக கிடைக்கும். வாடகை என்ன வாடகை உங்களுக்கு தெரியலையா? உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு எதனா கேட்டாவது கொஞ்சம் தெரிஞ்சு நீங்கள் வந்து வண்டி ஓட்டுங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னாக்கா, வாடகை தெரியாமல் போகிறதுனால ஸோ என் படி காசு வேண்டாம், டியூ காசு வந்தால் போதும்னு சொல்லி அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஓட்டுறதுக்கு இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து வண்டி லைனில் வந்து அதிகமாகிடுச்சு. வண்டி அதிகமானதுனால என்ன ஆச்சுனாக்கா, லோடிங் அவ்வளோவா இல்லை. லோடிங்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லோடிங் கொஞ்சம் இருந்தது, வண்டிங்க கம்மியாக இருந்துச்சு. படா தோஸ்தெல்லாம் நல்ல ரீசனபிளான வாடகையில் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வண்டிங்க அதிகமாகிடுச்சு, வாடகை இல்லாமல் இருக்குது, சவாரியே இல்லாமல் இருக்குது. லைனில் கூட லோடிங்கே இல்லை அவ்வளோவா. கிட்டத்தட்ட எனக்கு இந்த மாதிரியா என்னன்னு தெரியல. பட் என் வண்டி வந்து கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் ஆல்ட் ஆகுது. ஆனால் என் கூட இருக்கிறவங்களும் அதே டர்னில் தான் வந்து லோடிங்கே ஆகுது.
நம்ம டர்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதாகணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாடகை கம்மியாக இருந்தாலும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அவங்க போகிறதுனால மற்ற வண்டிங்களுக்கு மற்ற டிரைவர்ஸ்க்கெல்லாம் கூட உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. டியூ கட்டணுன்றதுக்காகவே வந்து என்ன சொல்கிறது, அடிமட்ட ரேட்டுக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் அவ்வளோ லட்சம் கொடுத்து வண்டி வாங்குறதுக்கு வாங்காமலே இருந்துடலாம். நிறைய பேர் வண்டி வாங்கினா ஓட்டலாமா ப்ரோ சொல்லுங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வண்டி வாங்க வேண்டாம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வண்டி வாங்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லலை. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வாங்காதீங்க. ஏன்னா தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஈவே பில்லெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவே பில்லில் உங்கள் வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓவர்லோடு ஏற்றாதீங்க, பாசிங் லோடு மட்டும் ஏற்றுங்க. தோஸ்து ஆம்பூர் ரீச் ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் 65% 70% முடிஞ்சிச்சு இந்த பிரிட்ஜ் ஒர்க்கு. இன்னும் அங்கே சென்டரில் ஒரு யூட்டன் போடுறது, முன்னாடி ஒரு பாலத்துக்கு மேலே ஏறுறதுக்கு அந்த இது கட்டிட்டாங்கனாக்கா இந்த ரோடு கிளியர் ஆகிடும். ஆம்பூரில் டிராஃபிக் அவ்வளோவா இருக்காது. 2 வாரமாக பார்த்தீங்கன்னாக்கா உடம்பும் சரியில்லை எனக்கு. ஃபீவர் வந்துட்டு ரொம்ப இன்னும் க்யூர் ஆகலை. இன்ஷால்லாம் பார்ப்போம் எப்போ டியூட்டி ஏறுவேன்னு தெரியல. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இருக்குது. இந்த கம்பிங்கெல்லாம் கலட்டிகிட்டு இருக்காங்க இப்போது. அநேகமாக மேலே கூட பார்த்தீங்கன்னாக்கா 4 ரோடுன்னு தான் நினைக்கிறேன். இந்த சைடு டபுள் ரோடு, அந்த சைடு டபுள் ரோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட் வந்து வெயிலாக இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. வேலூர் தாண்டிட்டோம்னாக்கா பெங்களூர் வரைக்கும் இந்த ஹைவேல வந்து இந்த ஹீல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.